முகநூலில் முகமது நபியை அவமதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பினாங்கு பட்டர்வர்த்தில் 47 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்திய கோலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசூஸ் சந்தேக நபரின் கைபேசியையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக தெரிவித்துள்ளார். 3 நாட்களுக்கு அவரை நீதிமன்ற காவலில் வைத்துள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். மேலும் மார்ச் 22ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுயேட்சை மத போதகர் ஃபிடாவுஸ் வோங்கின் முகநூல் பக்கத்தில் சந்தேக நபர் இந்த அவமதிக்கும் கருத்துக்களை எழுதியதாக கூறப்படுவதாக ஃபாடில் தெரிவித்தார். மத அடிப்படையில் நல்லிணக்கமின்மை, ஒற்றுமையின்மை மற்றும் பகைமையை ஏற்படுத்தியது, அத்துடன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தூண்டிவிட முயன்றது ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக சந்தேக நபர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இணைய வசதிகளை முறையற்ற முறையில் பயன்படுத்தியது குறித்தும் அவர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.